நடிகர் சகோதரர் விஜய் பொறுத்தவரைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அவரை ரசிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குது, மறுக்கிறது கிடையாது. அதே வேளையில் என்னன்னா, அவர் பாஜக எதிர்க்கிறார், மதவாத சக்தியை எதிர்க்கிறார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, நீங்கள் திட்டங்கள் நமக்கு வேண்டிய திட்டங்கள் அவங்க கொடுக்கல, திட்டத்துக்கு உண்டான நிதியை அவங்க கொடுக்கல. அதே போல் எஸ்ஐஆர் போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை சிறுபான்மையினமான தாக்குதலாக இருக்கட்டும், பல்வேறு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஒவ்வொரு இந்த பிரச்சனைகள் நடக்கும்போது அந்த சமயத்தில் அவருடைய கருத்துக்களை சொல்ல மாட்டேங்கிறார். பொதுவாக பேசுகிறார். ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதில் அவர் பேசுகிறாரு, தீய சக்தின்னு சொல்கிறாரு, அதெல்லாம் சொல்கிறார். ஆனால் அந்த இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது அவர் அந்த நேரத்தில் அந்த அநீதியை பற்றி அவர் பேச மாட்டேங்கிறார். இது வந்ததுன்னா ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, மறுக்கிறது கிடையாது. தேர்தல் காலத்திலேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 விழுக்காடு வரைக்கும் ஒரு வாக்குகள் வரலாம். ஆனால் அந்த 15 விழுக்காடு பெரிய விஷயம். அது ஒரு திடீர்னு ஒருத்தருக்கு அரசியல் காட்சி ஆரம்பித்து 15 விழுக்காடு அந்த வாக்குகள் வாங்குறது பெரிய விஷயம். ஆனால் அது வெற்றியாக மாறுமாங்கிறது கிடையாது. அதே நேரத்தில் அவருடைய செயல்பாடு, அவர் கொள்கைகள்லாம் சொல்லியிருக்கிறார், நல்ல கொள்கைகள். ஆனால் அந்த கொள்கையின்படி அவர் செயல்பாடு இருக்காங்கிறது காலம்தான் தீர்மானிக்கும். இப்பவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் சார் சமீபத்தில் அந்த ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு இழைத்த அநீதிகள், அது பற்றியான அவர் கேள்வி எழுப்பல, அது கண்டிக்கவும் இல்லை. அது பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேகங்கள் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது அந்த சந்தேகம். இல்லை, நான் என்னுடைய கருத்து அது. ஏன்னா சகோதரர் விஜயுடைய வருகை அது ஏற்கனவே திமுக தலைமையில் கூட்ட ஒரு வலுவான கூட்டணி. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நடந்த தேர்தல், நீங்கள் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தல், ஒரு நல்ல அமோகமான வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கோம். நாங்கள் மக்களை நம்பி இருக்கிறோம் நாங்கள். ஆனால் சகோதரர் விஜயை பொறுத்தவரைக்கும் வந்திருக்கிறாருன்னா, அவர் நான் சொல்கிற மாதிரி 15 விழுக்காடு வாக்குகள் பெறும்போது அது யாரை பாதிக்குன்னா, நான் ஆட்சிக்கு எதிரான மனநிலை பொறுத்த கொஞ்சம் பேருக்கு இருக்கலாம், ஒரு ஆன்டி இன்கம்பன்சிங்கிற எல்லாம் இருக்க தான் செய்யும். அது பொறுத்த வரைக்கும் அது வாக்குகள் பிளவுபடும் போது இனியும் எங்களுடைய வெற்றி எளிதாகுங்க தான் நான் பார்க்குறேன். நான்